ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வணக்கங்கள். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக எங்களுக்கு தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியின் 16ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனங்கள் முடிய. நம் ஆண்டவர் இயேசு சொல்வதாவது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மாக்கப்புகழ். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள். அவை எங்களுக்கு வாழ்விற்கு ஒரு சுயமான ஒரு சாதாரண மனித வாழ்வை நாங்கள் சுமூகமாக கொண்டு செல்ல எங்களுக்கு துணை வேண்டும், பக்கபலம் வேண்டும். எங்களுக்கு ஏன் தூய ஆவியானவர் தேவை? ஒரு நல்ல கத்தோலிக்கனுக்கு, நல்ல கிறிஸ்தவனுக்கு ஏன் தூய ஆவியானவர் தேவை என்பதை இன்றைய நாளிலே சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் பரமதிருத்துவத்தின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்றவர்கள். திருமுழுக்கு நாங்கள் பெறுகின்ற பொழுது எங்களிடத்திலே இருக்கின்ற சென்ம பாவம், ஊனியல்புகள் அல்லது பாவ கரைகள் அகற்றப்பட்டு ஞான வாழ்விற்குரிய அருள் வெளிச்சம் எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆனாலும் சாத்தான் இந்த உலகத்தில் இருக்குது. ஆகவே நாங்கள் பரமதிருத்துவத்தின் நாமத்திலே பெற்ற திருமுழுக்கினாலே பாவ இருளிலே இருந்து விடுவிக்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அருள் வாழ்வுக்குரியவர்களாக மாற்றப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் எங்களில் அந்த பாவ இருளை தங்கச் செய்ய, அல்லது எங்களுக்குள் கரி பூச, அல்லது எங்களை அசுத்தப்படுத்த, எங்களை ஆண்டவனுக்கு எதிரானவர்களாக மாற்றுவதற்காக சாத்தான் பலத்த பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கின்றது. புனித பேதுரு தம்முடைய திருமுகத்திலே சொல்லுவார், கர்ச்சிக்கும் சிங்கம் போல எங்களை விழுங்க சாத்தான் காத்து கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், விவேகமாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நாங்கள் விழிப்பாகவும் விவேகமாகவும் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பக்க பலம், ஒரு அருட்பலம் தேவை. இதை நம்ம ஆண்டவர் இயேசு நன்கு உணர்ந்திருக்கின்றார். ஏனென்றால் இரட்சணிய வரலாற்றில் மனுக்குலம் இறை தந்தையோடு படைப்பின் தொடக்கத்திலே இருந்து பட்டனுபவித்த அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம ஆண்டவர் இயேசு நன்கு அறிவார். அவை மனுக்குலம் இந்த இரட்சணியத்துக்கு மீட்புக்காக தங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, தங்களை நிலைநிறுத்துவதற்கு பட்ட பாடுகளை நம்ம ஆண்டவர் நன்கு அறிவார். அதனால் சொல்லுவார், தாம் இந்த உலகத்துக்கு வந்து எங்களை மீட்டு ரட்சித்தா பிறகு நாங்கள் இரட்சணியத்துக்குரிய மக்கள், மீட்கப்பட்ட மக்கள், நாங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக்கப்பட்ட மக்கள். ஆனாலும் சாத்தானோடு போராட வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னார்.
வடிவாக சொல்லுவார். நான் கடந்த வாரமும் சமூக வாழ்வு அல்லது தங்கியிருத்தலை பற்றி சிந்தித்தோம். இன்று மீண்டும் வடிவாகின்ற நற்செய்தி பகுதியிலே சொல்லுவார், ஆவியானவர் தாமாக அல்ல என்னிடமிருந்து கேட்டவற்றையே உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு அருட்பலன் தருவார், உங்களை வழிநடத்துவார், உங்களுக்கு உற்சாகம் தருவார், உங்களை தூண்டி எழுப்புவார், உங்களை வல்லமை மிக்க ஆற்றல்களிலே சக்திகளிலே நிலைநிறுத்துவார். அவர் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை சொல்லி தருவார். தாமாக அல்ல என்னிடத்திலிருந்து கேட்டவற்றையே. ஆனால் இயேசு சொல்லுவார், தூயாவியானவர் தம்மிடத்தில் கேட்பதென்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன கூடும், தூயாவியானவரை விட இயேசு தான் மேலானவர் என்று சொல்ல விரும்புகின்றார் ஆண்டு இல்லை. இயேசு என்ற நற்செய்தியிலே வடிவாக சொல்லுவார், தன்னை விட இன்னும் ஒரு பெரிய ஆள் இருக்கிறார். நான் இறை தந்தையிடமிருந்து கேட்டவற்றையே, தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து தூய ஆவியானவர் உங்களுக்கு பெற்று அறிவிப்பார். ஆகவே தந்தையிடமிருந்து தான் கேட்பதைத்தான் தூயாவியானவருக்கு வெளிப்படுத்துவார். தூயாவியானவர் இறை தந்தையிடமும் நம்மாண்டவர் இயேசுவிடமிருந்தும் பெற்றவற்றையே எங்களுக்கு சொல்லித் தருவார், எங்களை வழிநடத்துவார், எங்களோடு உடனிருந்து பயணிப்பார். இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? படைப்பின் தொடக்கத்திலிருந்து இரட்சணிய வரலாற்றில் நாங்கள் ஒரு கணம் மீட்டி பார்ப்போமே என்று சொன்னால், இறை தந்தையோடு இருந்த உறவு, இரட்சகராகிய இயேசுவோடு இருந்த உறவு, இப்பொழுது ஆவியின் வல்லமையோடு நாங்கள் அந்த வல்லமையை பெற்று அனுபவித்து சுவைத்து எங்களுக்குரியதாக்கி வாழுகின்ற ஒரு பேறு பலன வாய்ப்பு எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது, சாதாரண ஆவியார் அல்ல, உண்மையை வெளிப்படுத்தும் நீதியின் ஆவி, உண்மையின் ஆவி, எங்களுக்கு வல்லமை தரும் ஆவி, எங்களை ஆற்றலோடு வழிநடத்துகின்ற ஆவி, எங்களை திடப்படுத்துகின்ற அந்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களையும் உண்மையை நோக்கி நேர்மையில், நீதியில், சத்தியத்தில் வழிநடத்துகின்ற ஆவியானவராக அவர் இருப்பார். எதிர்காலத்தில் நடக்கப் போகிறவற்றை வடிவாக இயேசு சொல்லுவார். வரப்போகிறவற்றை 13ஆம் வசனத்திலே வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். இவ்வாறு இயேசு சொன்னதை கேட்டு எங்களை வழிப்படுத்துகின்ற, அறிவுறுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற, எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த வல்ல செயலை வெளிப்படுத்துகின்ற பொழுது தூய ஆவியானவர் இயேசுவை மாட்சிப்படுத்துவார் என்பதையும் இயேசு சொல்லுவார். அதே போன்று இயேசு தாமாக இதையும் தூய ஆவியானவருக்கு தெரியப்படுத்துவதல்ல, தந்தையுடையவை யாவும் 15ஆம் இறுதி வசனத்திலே சொல்லுவார், தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் நான் இறை தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதனால் உங்களுக்குள்ளும் அதே இறை தந்தையின் வல்லமையும் என்னுடைய அன்புறவும் ஆவியானவருடைய வழிநடத்தலும் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த உறுதிப்பாட்டை இன்றைய வாசகத்தினூடாக தருகின்றார். என்பார்ந்தவர்களே, நாங்கள் என்ற நடைமுறை வாழ்க்கையில் மனச்சோர்வுகள், மனித உடல் சோர்வுகள் எங்களை ஆட்கொள்ளுகிற பொழுதெல்லாம் நாங்கள் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுது, ஆவியானவர் அகத்துக்குள் இருக்கின்ற பொழுது, ஆவியானவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்த ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதற்கு சோர்வு, எனக்கு எதற்கு மன உளைச்சல் என்கின்ற அந்த சிந்தனை தெளிவை நாங்கள் பெற வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு நல்ல கத்தோலிக்க, நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ விரும்புகின்றோம் என்று சொன்னால், நாங்களும் இந்த இறை தந்தையும் நம் இரட்சகராகிய இயேசுவும்
வல்லமை மிக்க ஆவியானவரும் வழிநடத்துகின்ற ஆவியானவரும் சேர்ந்து இணைந்து மனுக்குலத்தை, இந்த உலகத்தை அவர்கள் மீட்டெடுத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவதை போன்று நாங்களும் எம் உறவுகளோடு, நட்புகளோடு, எம் குடும்பத்தவர்களோடு நாங்களும் நல்ல மனித நேய செயல்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதிலே வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார், என்னில் கிறிஸ்துதான் வாழ்கின்றார் என்றால் அந்த கிறிஸ்துவனுடைய வல்ல ஆவியின் ஆற்றல் உண்மையிலே என்னை வழிநடத்த, எனக்கு வரப்போகிறவற்றை சொல்லித்தர, என்னை நேரிய பாதையில் கரம் பிடித்து இட்டு செல்ல அந்த ஆவியானவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே நாங்களும் நடைமுறை வாழ்க்கையில், செயலாக்கத்தின் வாழ்க்கையில் ஆவியானவரின் பிரசன்னத்தை என்னுடைய நாளாந்த காரியங்களிலே, நாளாந்த வாழ்க்கை செயற்பாடுகளிலே நிறைவாக மற்றவர்களோடு பகிர இன்றைய நாளை பயன்படுத்துவோம். உங்களுக்கு இறை ஆசி உரித்தாகுக. கடவுள் உங்களை வழிநடத்துவாராக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.